ஓம் சாய்ராம். ஆடி கிருத்திகை அன்னைக்கு முருகப்பெருமானை நம்ம வழிபாடு பண்ணுறதுனால நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், கவலைகள், தடைகள், துன்பங்கள் மற்ற தோஷங்கள் எது இருந்தாலுமே நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுறதுனால கல்யாண வரம் அப்படிங்கிறதும், குழந்தையின்மை அப்படிங்கிற கஷ்டமும் நீங்கும், தொழில் அப்படிங்கிறது அபிவிருத்தியாகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் நீங்கள் காலையில் நேரமாக எழுந்திரிச்சு குளித்து பூஜை அறையில் முருகப்பெருமானுக்கு முன்னால் 2 விளக்குகள் ஏற்றி வச்சுங்க, நெய் விளக்கா. ஓம் சரவண பவா அப்படிங்கிற சிந்தனையிலேருந்து ஈவினிங் 6 மணிக்கு மேலே அவருக்கு முன்னால் சட்கோணம் கோலம் போட்டு 6 அகல் விளக்குகள் ஏற்றி அவருக்கு பிடித்தமான சர்க்கரை பொங்கலோ அல்லது பாலில் நாட்டு சர்க்கரை கலந்து நிவேதனம் பண்ணி தூப தீபம் காமிச்சு திருப்புகழ், கந்தர் அனுபூதி அல்லது வேல்மாறல், கந்த சஷ்டி கவசம் அல்லது கந்தகுரு கவசம் இது மாதிரி நம்ம படித்து பூஜை பண்ணி வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் உள்ள எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் அது எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அவரோட கோயிலில் காவடி எடுக்கிறது, நேர்த்திக்கடன் செலுத்துறது, பால் குடம் எடுக்கிறதுன்னு சொல்லி பக்தர்கள் தங்களோட காணிக்கையை செலுத்துவாங்க. கார்த்திகை பெண்கள் முருகன்